ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 8th ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட் டைமில் அளவீட்டியல் பாடத்தினுடைய புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் எது ஆங்கிலேய அளவீட்டு முறையாகும்? ஆங்கிலேய அளவீட்டு முறை FPS. ஓகேங்களா? மின்னோட்டம் என்பது டேஸ் அளவாகும், அடிப்படை அளவு. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். பொருளின் அளவு என்பது அணுக்களின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் இருக்கும் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் இருக்கும். ஓகேங்களா? ஒளிச்செறிவு என்பது அகச்சிவப்பு கதிரின் ஒளியின் ஒளிச்செறிவாகும். ஓகேங்களா? கீழ்கண்டவற்றுள் எது மின்னோட்டத்தை அளவிட பயன்படும்? மின்னோட்டத்தை அளவிட பயன்படும் கருவி அம்மீட்டர். இதில் பார்த்தீங்கன்னா ஓ மீட்டர்னு ஓ போட்டிருக்குது, அப்போ இது கிடையாது. அம்மீட்டர் ஏ இதுதான். இதுவுமே பார்த்தீங்கன்னா வோல்ட் மீட்டர் போட்டிருக்கு, இதுவும் ஓ தான் போட்டிருக்குது, அது இதுவும் கிடையாது. அடுத்து எஸ்ஐ அலகு என்பது பன்னாட்டு அலகுமுறை, அதாவது சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லுவோம். அளவிடப்பட்ட 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீட்டு மதிப்புகளின் நெருக்கமானது டேஸ் என அழைக்கப்படுகிறது. நுட்பம்னு சொல்லுவாங்க, ஏன்னா இங்கே வந்து துல்லியத்தன்மையின் நுட்பங்கிறனால அதை ஆன்சர். அடிப்படை அளவுகள் தவிர்த்த பிற அளவுகள் வழி அளவுகள். கீழ்கண்ட எந்த கூற்றும் தோராயம் பற்றிய தவறான கூற்றாகும்? தோராயம் என்பது துல்லியமான மதிப்பை தரும், அதுவே தவறான கூற்று தான். அப்போ அடுத்தது போக தேவையில்லை, அது ஆன்சர். அடுத்தது திண்மக்கோணம் டேஸ் என்ற அலகில் அளக்கப்படுகிறது. ஸ்ட்ரேடியன். திண்மக்கோணங்கிறது ஸ்ட்ரேடியன், தலக்கோணங்கிறது ரேடியன். ஓகேங்களா? அப்போ திண்மக்கோணம் டேஸ் என்ற அலகில் அளக்கப்படுகிறது. ஸ்ட்ரேடியன். ஓகேங்களா? அதாவது SD அப்படின்னு சொல்லுவாங்க இதை. டேஸ் இயற்பியல் அளவுகளுக்கான பொதுவான அளவீட்டின் தேவையை உணர்ந்து அதற்கான அங்கீகாரத்தை வழங்கியது. யார் வந்து இயற்பியல் தேவைகள் வந்துன்னா அறிவியல் அறிஞர்கள் தான் இயற்பியல் அளவுகளுக்கான இது கொண்டாங்க. அறிவியல் அறிஞர்கள். அடுத்து, ஒரு பொருளின் குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவானது வெப்பநிலை என அழைக்கப்படுகிறது. மின்னோட்டத்தினை அளவிட பயன்படும் கருவி அம்மீட்டர். மின்னோட்டத்தின் அலகு தான் ஆம்பியர். மின்னோட்டத்தின் அளவிட வந்து அம்மீட்டர். டேஸ் என்பது 6.023 × 1023 அணுக்கள் கொண்ட மூலக்கூறுகள் அல்லது மூலக்கூறுகளை கொண்டது. ஒரு மோல் என்பது ஓரலகு பரப்பில் ஓரலகு டேஸில் வெளியிடப்படும் கண்ணுறு ஒளியின் அளவே ஒளிச்செறிவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது வந்து திண்மக்கோணம், ஓரலகு திண்மக்கோணத்தில் வெளியிடப்படும். குவார்ட்ஸ் கடிகாரங்கள் டேஸ் அளவுகளை மின்னணு அளவுகளை பயன்படுத்தி செயல்படுகின்றன. மின்னணு அளவுகளை பயன்படுத்தி. அளவீடுகளின் நிலையற்ற தன்மை பிழைகள் என அழைக்கப்படுகிறது. அளவிடப்பட்ட மதிப்புகளின் நெருங்கிய தன்மையே துல்லியம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? 2 அல்லது அதற்கு மேற்பட்டது அப்படின்னு வந்துச்சுன்னா நுட்பம் அப்படின்னு சொல்லலாம். 2 நேர்கோடுகளின் குறுக்கீட்டினால் உருவாது தலக்கோணம். இதனுடைய அலகு ரேடியன். எஸ்ஐ அலகுமுறை என்பது மெட்ரிக் அலகுமுறையாகும். சரி. ஒரு அமைப்பில் உள்ள துகள்களின் மொத்த இயக்க ஆற்றலின் அளவே வெப்பநிலை ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்போ இது தவறு. ஏன்னா ஒரு அமைப்பில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றல் தான் வெப்பநிலைன்னு சொல்லுவாங்க. சராசரி அப்படின்னு மாற்றி கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சராசரி இயக்க ஆற்றலின் அளவு தான் வெப்பநிலைன்னு சொல்லுவாங்க. நீரின் உறைநிலை புள்ளியானது வெப்பநிலை மானியின் மேல்நிலை புள்ளியாக குறிக்கப்படுகிறது. தவறு. இது வந்து கீழ்நிலை புள்ளியாக தான் குறிக்கப்படுகிறது. LFB அப்படின்னு தான் குறிப்பிடப்படுகிறது. ஃப்ளோ பாயிண்ட்டை தான். ஒரு நிமிடத்தில் செல்லும் மின்னோட்டத்தின் அளவு 1 கூலும் எனில் அது 1 ஆம்பியர் என அழைக்கப்படுகிறது. பார்த்தா கூற்று சரியாக இருக்க மாதிரி தாங்க தெரியுது. ஏன்னா இது ஒரே ஒரு இது தப்பாக கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 வினாடி அப்படிங்கிறதுக்கு பதிலாக 1 நிமிடம்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது தவறு. சரிங்களா? மற்றபடி எல்லாமே கூற்றுல சரிதான். அடுத்து, பொருளில் அடங்கியுள்ள துகள்களின் எண்ணிக்கையே பொருளின் அளவாகும். பொருளில் அடங்கியுள்ள துகள்களின் எண்ணிக்கை பொருளினுடைய அளவு. சரி, நல்லா படிக்கணும், அப்பதான் தெரியும்.
மெழுகுவர்த்தியிலிருந்து வெளியாகும் ஒளிச்செறிவின் தோராய மதிப்பு 1 கேண்டிலாவிற்கு சமம். சரி. கூம்பின் உச்சி ஏற்படுத்தும் கோணம் தலக்கோணத்திற்கு எடுத்துக்காட்டம். கூம்பின் உச்சியை ஏற்படுத்தும் கோணம் திண்ம கோணம். சரிங்களா? அப்போ இது தலக்கோணங்கிறது தவறு, திண்ம கோணம். அப்போ இது ஆன்சர் தவறு. குவார்ட்ஸ் கடிகாரங்கள் ஜிபிஎஸ் கருவிகளில் பயன்படுத்தப்படுகின்றன. குவார்ட்ஸ் கடிகாரங்கள் அணுக்கடிகாரங்கள் தான் ஜிபிஎஸ்ல பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? என்ன கடிகாரம்? அணுக்கடிகாரங்கள் தான் ஜிபிஎஸ்ல பயன்படுத்துகிறாங்க. மின்புல செறிவினை குறிப்பிட எந்த அலகு பயன்படுகிறது? கேண்டிலா அப்படின்னு சொன்னாங்க. ஒளிச்செறிவுக்கு தாங்க கேண்டிலா, மின்புல செறிவுக்கு கிடையாது. அப்போ இது ஒளிச்செறிவு. 4.582 என்ற எண்ணின் முழுமையாக்கப்பட்ட மதிப்பு 4.58. சரி. ஏன்னா 2ங்கிறது 5 விட கம்மியாக இருக்குது, அதனால் அதை இக்னோர் பண்ணிடணும். அப்போ 4.58. வெப்பநிலை அப்படிங்கிறது வெப்பநிலை, குளிர்ச்சி மற்றும் வெப்பத்தின் அளவு. தலக்கோணம் 2 தளங்களின் குறுக்கீட்டினால் உருவாகுது தலக்கோணம். ஏற்படும் கோணம் தலக்கோணம். திண்மக்கோணம் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்களின் குறியீட்டினால் ஏற்படும் கோணம் திண்மக்கோணம். துல்லியத்தன்மை உண்மையான மதிப்பின் நெருங்கிய அளவு. நுட்பம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீடுகளின் நெருங்கிய தன்மை. சரிங்களா? அடுத்தது கூற்று, காரணம் கூற்று கேட்டிருக்காங்க. எஸ்ஐ அலகு முறை அளவீடுகளுக்கான மிகச் சரியான அரைமுறையாகும். சரி. வெப்பநிலைக்கான எஸ்ஐ அலகு கெல்வின். சரி. காரணம் கூற்று ரெண்டுமே சரி. மின்னோட்டம் பொருளின் அளவு, ஒளிச்செறிவு அது இயற்பியலின் அடிப்படை அலகு. கரெக்டு. ஏன்னா நீளம், நிறை, காலம், மின்னோட்டம், பொருளின் அளவு, ஒளிச்செறிவு இதெல்லாமே அடிப்படை அளவுகள். காரணம் அவை ஒன்று மற்றொன்று சார்புடையதன்று. சரி. கடிகாரத்தின் வினாடி முள்ளின் மீச்சிற்றளவு 1 வினாடியாகும். சரி. மீச்சிற்றளவு என்பது ஒரு கருவியால் துல்லியமாக அளவிடப்படும் மிகப்பெரிய அளவீடாகும். தவறு. அவாகாட்ரா எண் என்பது ஒரு மோல் பொருளில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையாகும். சரி. அவாகாட்ரா எண் ஒரு மாறிலி எண் ஆகும். சரி. 5வது திண்ம கோணத்தின் அலகு ரேடியன். தவறு. இதுக்கு திண்ம கோணம் ஸ்ட்ரேடியன், தலக்கோணம் தான் ரேடியன். ஒரு ரேடியன் என்பது வட்டத்தின் மையத்திலிருந்து வரையப்படும் ஆரத்தின் நீளமானது கடக்கும் கோண அளவு ஆகும். இதுவும் தவறு. ஏன்னா ஒரு வட்டத்தினுடைய வட்டவில் தான் வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் தான் தலக்கோணம், அதுதான் ரேடியன். ஓகேங்களா? இப்போ 2வது படத்தினுடைய புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு பொருள் இயங்கும் திசைக்கு எதிரான திசையில் விசையை செலுத்தினால் அப்பொருளின் இயக்கமானது நின்றுவிடும். அடுத்து திரவத்தினால் பெறப்படும் அழுத்தம் இவற்றால் அதிகரிக்கிறது. திரவ தம்ப உயரம். அடுத்தது அழுத்தத்தின் அலகு பாஸ்கல் மற்றும் நியூட்டன் மற்றும் -2. அப்போ ஆ மற்றும் ஆ. கடல் நீர் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு 76 சென்டிமீட்டர் பாதரச தம்பம் அல்லது 760 மில்லிமீட்டர் பாதரச தம்பம். பாஸ்கல் விதி இதில் பயன்படுது. நீரியல் உயரத்திலையும் பயன்படுது, தடை செலுத்தி பெலுத்தப்பட்ட புதி, இது 3லையுமே பயன்படுது. அப்போ மேற்கண்ட அனைத்தும். கீழ்கண்ட திரவங்களில் எது அதிக பாகுநிலை உடையது? நீர் அதிக பாகுநிலை உடையது. பாகுநிலையின் அலகு பாய்ஸ் அல்லது kgm-1. சாரி, kgm-1s-1. ஓகேங்களா? kgm-1s-1 அல்லது nsm-2. சரிங்களா? பாகுநிலையினுடைய அலகு. ஆழம் அதிகரிக்கும் போது திரவ அழுத்தம் அதிகரிக்கும். அடுத்து டேஸ் விதியை அடிப்படையாக கொண்டு நீரியல் உயர்த்தி செயல்படுகிறது. பாஸ்கல் விதியை. அடுத்தது தாவரங்களில் நீர் மேலேறுவதற்கு காரணம் பரப்பு இழுவிசை. டேஸ் என்பவரால் எளிய பாராமீட்டர் முதலில் உருவாக்கப்பட்டது. டாரிசெல்லி. அடுத்தது சரியா தவறா? கொடுக்கப்பட்ட பரப்பில் செயல்படும் விசை அழுத்தம் எனப்படும். தவறு. இயங்கும் பொருள் உராய்வினால் மட்டுமே ஓய்வுக்கு நிலைவுக்கு வரும் அப்படிங்கிறது தவறு. மிதப்பு விசையை விட பொருள் அதிக எடை கொண்ட பொருள் மூழ்கும். அதிக எடை கொண்ட பொருள் மூழ்கும் அப்படிங்கிறது சரி. ஒரு வழி அழுத்தம் என்பது ஒரு சதுர மீட்டரில் செயல்படும் 1,00,000 நியூட்டன் விசைக்கு சமம். தவறு. என்னதான் ஒரு பாதரச தம்பத்தில் கொடுக்கப்படக்கூடிய அழுத்தம் தான் ஒரு வளிமண்டல அழுத்தம்.
உருளும் உராய்வு நழுவு உராய்வை விட சற்று அதிகமாக இருக்கும். சரி. ஆற்றல் இழப்பிற்கு உராய்வு மட்டுமே காரணம். ஆற்றல் இழப்பிற்கு உராய்வு மட்டுமே காரணம் அப்படிங்கிறது தவறு. ரெண்டாவதுக்கு சாரி, ஆன்சர் தப்பு. இயங்கும் பொருள் உராய்வினால் மட்டுமே ஓய்வு நிலைக்கு வரும். சரி. ஆழம் குறைந்தால் திரவ அழுத்தம் குறையும். ஆழம் குறைஞ்சதுன்னா திரவ அழுத்தம் குறையும். கரெக்டு. பராமீட்டரை கொண்டு ஒரு கட்டிடத்தின் உயரத்தை அளக்கலாம். தவறு. வளிமண்டலத்தை அளக்க பயன்படுத்தான் பராமீட்டர். நீர்த்துளி கொலவடிவம் பெறுவதற்கு காரணம் பரப்பில் விசை. சரி. பாகுநிலை திரவத்தின் அழுத்தத்தை சார்ந்தது. தவறு. ஏன்னா உராய்வு விசையை சார்ந்தது. ஓகேங்களா? அடுத்தது பொறுத்துக. நிலை உராய்வு ஓய்வு நிலையில் உள்ள பொருள்கள். இயக்க உராய்வு இயக்கத்தில் உள்ள பொருள்கள். உருளும் உராய்வு குறைந்த உராய்வு. திரவ அடுக்குகளுக்கு இடையில் உராய்வு பாகுநிலை. நழுவு உராய்வு நழுவும் பொருள்கள். பாராமீட்டர் வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படுகிறது. உராய்வு அதிகரித்தால் தொடுபருப்பு அதிகரிக்கும். உராய்வை குறைச்சோம்னா தொடுபருப்பு குறையும். உயவு பொருள்கள் உராய்வை குறைக்கும். ஒழுங்கற்ற பரப்பு உராய்விற்கான காரணம். அடுத்து நூலில் போடப்பட்டுள்ள முடிச்சு நிலை உராய்வு அப்படின்னா பந்து தாங்கிகள். உருளும் உராய்வு இல்லை இயக்க உராய்வு அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. உருளும் அல்லது ஆப்ஷன் இயக்க உராய்வு கொடுத்தாங்கன்னா இயக்க உராய்வு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா மேக்சிமம் உருளும் உராய்வு தான். ஆப்ஷன் இல்லை அப்படின்னா இயக்க உராய்வு எடுத்துக்கலாம். கீழ் நோக்கிய விசை எடை அப்படின்னா திரவங்களால் தரப்படும் மேல் நோக்கிய விசை பரப்பு இழுவிசை. மூணாவது பாடம் ஒளியியலுடைய புக் பேக் கொஷின். சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளது. வளைந்த எதிரொலிக்கும் பரப்பை உடைய ஆடிகள் கோளக ஆடிகள். உட்புறமாக வளைந்த எதிரொலிக்கும் பரப்பை உடைய ஆடி குழி ஆடி. கோளக ஆடிகளின் எதிரொலிக்கும் பரப்பு எந்த கோளத்தின் பகுதியாக உள்ளதோ அந்த கோளத்தின் மையம் வளைவு மையம். வாகனங்களின் பின்காட்சி ஆடியாக பயன்படுத்தப்படும் ஆடி குவி ஆடி. அதனால தான் பிம்பம் சின்னதாக தெரியும். ஒரு ஆடியின் ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு முதன்மை அச்சு. முதன்மை குவியத்திற்கும் ஆடி மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. குவிய தொலைவு. முதன்மை குவியத்திற்கும் ஆடி மையத்திற்கும் இது குவிய தொலைவு. வளைவு மையத்திற்கும் ஆடி மையத்திற்கும் தான் வளைவு ஆரம். ஓகேங்களா? அடுத்து குவிய தொலைவானது டேஸில் பாதியாக இருக்கும். வளைவு ஆரத்தின் பாதி. ஒரு கோள ஆடியின் குவிய தொலைவு 10 சென்டிமீட்டர் எனில் வளைவு ஆரம் 5 சென்டிமீட்டர். பொருளின் அளவும் பிம்பத்தின் அளவும் சமமாக இருந்தால் பொருள் வைக்கப்பட்டுள்ள இடம் சியில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீரின் ஒளிவிலகல் எண் 1.31. அழகு நிலையங்களில் அலங்காரம் செய்ய பயன்படும் கோளக ஆடி குழி ஆடி. கோளக ஆடியின் வடிவியல் மையம் ஆடி மையம். குவிய ஆடியில் தோன்றும் பிம்பத்தின் தன்மை. அதாவது குவிய ஆடியில் தோன்றும் பிம்பம் மாயபிம்பம். அதனால தான் அதை திரையில் பிடிக்க முடியாது. குவியாடி எங்கே இருக்குதுன்னா வாகனத்தின் பின்புறம். கண் மருத்துவ கண்களை பரிசோதிக்க பயன்படுத்தும் ஆடி குழியாடி. நாம் டெய்லி யூஸ்க்கு பண்ணுறதும் குழியாடி தான். கண்ணாடியெல்லாம். ஒளிக்கதிர் ஒன்றின் படுகோணத்தின் மதிப்பு 45 டிகிரி எனில் எதிரொலிப்பு கோணத்தின் மதிப்பும் 45 டிகிரி. ஏன்னா I = R இல்லைங்களா? ஒன்றுக்கொன்று இணையாக உள்ள 2 சமதள கண்ணாடிகளுக்கு இடையே பொருளானது வைக்கப்பட்டால் உருவாகும் பிம்பங்களின் எண்ணிக்கை பன்முக எதிரொலிப்பு. அப்போ நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பன்முக எதிரொலிப்பு இல்லைன்னா நிறைய அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்ஃபினிட்டி கிடைக்கும் பொருள்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அதனால நிறையா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க.
நிறைய, இல்லை பன்முக எதிரொலிப்பு சாய்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா பன்முக எதிரொலிப்பு. குவி ஆடி, குவி ஆடி எதுக்கு பயன்படும்? பின்னோக்கு பார்வை ஆடி. பரவளைய ஆடி, பரவளைய ஆடி எங்கே பயன்படுத்துகிறாங்க? ரேடியோ தொலைநோக்கிகள்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஒழுங்கான எதிரொலிப்பு சமதள கண்ணாடியில். ஒழுங்கற்ற எதிரொலிப்பு சுரசுரப்பான சுவரில். ஸ்னெல் விதி, ஸ்னெல் விதினா sin I by sin R = μ. நிறப்பிரகை எங்கே நடக்குது? வானவில்லை. ஒளிவிலகல் எண் C/V = μ. பன்முக எதிரொலிப்பு கலைடாஸ்கோப். இப்போ இது பாடம் 4 பருப்பொருள்களுடைய புக் பேக் கொஷின். ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, பருப்பொருள்களில் அடங்குவது அணுக்கள், மூலக்கூறுகள், அயனிகள். இது எல்லாமே பருப்பொருள்கள் தான். சரிங்களா? மேற்கண்ட அனைத்தும். வெப்பநிலை மாறிகளில் பயன்படுத்தப்படும் திரவ உலோகம் பாதரசம். ரசவாதிகள் நீரை குறிக்க பயன்படுத்திய படக்குறியீடு ட்ரையாங்கிள், தலைகீழான ட்ரையாங்கிள். இது இப்படி தலைகீழான ட்ரையாங்கிள். ஓகேங்களா? எந்த தனிமத்தின் பெயர் கோள்களின் பெயரிலிருந்து பெறப்படவில்லை? பாதரசம். ஏன்னா புளூட்டோனியம், நெப்டியூனியம், யுரேனியம், யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ, இந்த 3மே கோள்கள். பாதரசத்தின் குறியீடு Hg. கம்பியாக நீளும் தன்மையை பெற்றுள்ள அலோகம் எது? நைட்ரஜன். கார்பன். அலோகம் கார்பன். நைட்ரஜன் இல்லாமல் உலோகம். ஓகேங்களா? அப்போ கம்பியாக நீளும் தன்மையை பெற்றுள்ள அலோகம் கார்பன். பின்வரும் எந்த தனிமம் குறைந்த திரிபு தாங்கும் பண்பை கொண்டுள்ளது? துத்தநாகம். துத்தநாகம் தான் திரிபு தாங்கும் பண்பை கம்மியாக இருக்குது. இதுவும் ஒரு உலோகம். உலோகங்களே அவற்றின் தகடுகளாக மாற்ற உதவும் பண்பு தகடாக விரியும் பண்பு. மின்சாரத்தை கடத்தும் அலோகம். அலோகம் எது? மின்சாரம் தான், கார்பன் தான். அடுத்து கரிக்கோலின் நடுத்தண்டில் இருப்பது கிராஃபைட். பென்சிலில் இருக்கிறது கிராஃபைட். உலோக பண்புகளையும் அலோக பண்புகளையும் பெற்றுள்ள தனிமங்கள் உலோக போலிகள். உலோக போலிகள். அடுத்தது டங்ஸ்டனின் குறியீடு W. ஏன்னா இதை என்ன சொல்லுவாங்கன்னா உல்ஃபம் அப்படின்னு, அதனால டபிள்யூன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? உல்ஃப்ரம். பெரும்பான்மையான உலோகங்களின் உருகுநிலை அலோகங்களின் உருகுநிலையை விட, அதாவது பெரும்பான்மையான உலோகங்கள்னா அதிகம், உலோகங்கள் தான் அதிகம், அலோகங்கள் கம்மி. அப்போ உலோகங்களின் உருகுநிலை அலோகங்களின் உருகுநிலையை விட அதிகம். அடுத்து நீரில் உள்ள தனிமங்கள் டேஸ் மற்றும் டேஸ். நீர் அப்படின்னாவே H2O. அப்போ இது என்னது? நீர்னாவே H2O. அப்போ ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். நீங்கள் எழுத்தால் எழுதிக்கோங்க, ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். டேஸ் குறைக்கடத்தி தொழிலில் பயன்படுகிறது. என்னது? சிலிக்கான் மற்றும் ஜெர்மேனியம் தான் குறைக்கடத்திகளில் பயன்படுகிறது. அடுத்தது சரியா தவறா? சரி. சரியா தவிர. உலோகங்கள் பொதுவாக நல்ல மின்கடத்திகள், ஆனால் வெப்பத்தை கடத்துவதில்லை. தவறு. வெப்பத்தை கடத்தும். அரை வெப்பநிலை மற்றும் அதற்கு மேல் உள்ள வெப்பநிலைகளில் காலியம் என்ற உலோகம் திண்ம நிலையில் உள்ளது, இல்லை திரவ நிலையில் உள்ளது. ஓகேங்களா? ஒரு அணுவை கொண்டு சேர்மங்களை உருவாக்கலாம். தவறு. மூலக்கூறுகளை கொண்டு தான் சேர்மங்களை உருவாக்க முடியும். அடுத்து நிலக்கரியை கம்பியாக நீட்டலாம். கிடையாது. ஏன்னா தவறு. ஏன்னா நிலக்கரியை தட்டுறப்ப நீங்கள் என்ன ஆகும்? அது எல்லாம் தூள் தூளாக ஆயிரும். துத்தநாகம் கம்பியாக நீளும் பண்பு அதிகம் கொண்ட உலோகம். சரி. அடுத்து இரும்பு. இரும்பு தையல் ஊசி தயாரிக்க. தாமிரம் மின்கம்பிகள் தயாரிக்க. டங்ஸ்டன் பார்த்திங்கன்னா மின்விளக்கிற்கான இலைகள் செய்ய. போரான் ராக்கெட் எரிபொருள் பற்ற வைப்பானாக. அடுத்தது அணு அப்படிங்கிறது, அணு அப்படின்னு பார்த்திங்கன்னா பருப்பொருளினுடைய மிகச்சிறிய அலகு. தனிமம் அப்படின்னா பருப்பொருளின் கட்டுமான அலகு. சேர்மம்னா பல்வேறு வகையான அணுக்கள்.
மூலக்கூறு ஒரே வகையான அணுக்கள். மூலக்கூறுங்கிறது ஒரே வகையானது, வேறு வகையான அணுக்கள் இணைந்து உருவாகுதான் மூலக்கூறு. ஆனால் வந்து இங்கே பல்வேறு வகை அணுக்கள் வந்து சேர்மத்துக்கு இருக்கிறதுனால நம்ம சேர்மத்துக்கு எடுத்துக்கிட்டோம். மூலக்கூறுகளின் அமைப்பை கொண்டு பின்வரும் பொருள்களின் இயல்பியல் நிலைகளை அடையாளம் காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இப்போ மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அவர் ஓகேங்களா? இந்த சியோட கம்பேர் பண்ணுறப்ப ஏக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ எந்த பொருளுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்? வாயு பொருளுக்கு. இது வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கனால இது திண்மம். இங்கே வந்து இது வந்து திரவம். ஓகேங்களா? கொஞ்சம் தான் இடைவெளிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் திரவம். இப்போ வாயு, திண்மம், திரவம் இஸ் த ஆன்சர். வாயு, திண்மம், திரவம். சி த ஆன்சர். 5வது பாடத்துடைய புக் பேக் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காகிதம் எரிதல் என்பது ஒரு வேதியியல் மாற்றம். சரிங்களா? அடுத்தது தீக்குச்சி எரிதல் என்பது டேஸ் அடிப்படையிலான வேதிவினைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். இது இயல் நிலையில் தான் அப்படியே சேர்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்து டேஸ் உலோகம் துருப்பிடித்தலுக்கு உள்ளாகிறது. இரும்பு தான் வந்து துருப்பிடித்தலுக்கு உள்ளாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது கொஸ்டின், வெட்டப்பட்ட ஆப்பிள் பழுப்பு நிறமாக மாறுவதற்கு காரணமான நிறமே அப்படின்னா மெலனின். மெலனின் தான், அதாவது இது பழுப்பு நிறமாக மாறுறதுக்கு வந்து மெலனின் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகேங்களா? பிரைன் என்பது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. சோடியம் குளோரைடு. சுண்ணாம்புக்கல் டேஸை முதன்மையாக கொண்டுள்ளது அப்படின்னா அது கால்சியம் கார்பனேட். ஓகேங்களா? சுண்ணாம்புக்கல்கள்லாம் முதன்மையானது பார்த்திங்கன்னா கால்சியம் கார்பனேட் தான். கீழ்கண்டட்ட எது மின்னார் பகுத்தலை தூண்டுகிறது அப்படின்னா மின்சாரம். மின்னார் பகுத்தலுக்கு மின்சாரம். வெப்ப வேதி வினைனா வெப்பம். ஓகேங்களா? ஹேபர் முறையில் அம்மோனியா தயாரிக்கும் போது என்ன வெளிப்படுகிறது? என்ன வந்து வினைவேக மாற்றியாக செயல்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இரும்பு. அடுத்து 9வது கொஸ்டின், மழைநீரில் கலந்துள்ள சல்பர் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடு டேஸை உருவாக்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிலமலையை தான் உருவாக்குது. இது வந்து நமக்கு ரொம்ப தீங்கானதுங்க அமிலமலை. இதனால் மீன்கள்லாம் இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். டேஸு பசுமை இல்ல விளைவுக்கு காரணமாகின்றன. கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், குளோரோஃப்ளோரோ கார்பன் இது எல்லாமே வந்து பசுமை இல்ல வாயுவுக்கு ரொம்ப வந்து காரணம் அப்படின்னு. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து இவை அனைத்தும். அடுத்து கோடிட்டிடங்கள். ஒரு வேதி வினையில் வினைப்படு பொருள்கள் வினைபுரிந்து என்ன கிடைக்கும் நமக்கு? வினை விளை பொருள்கள். வினை விளை. ஒளிச்சேர்க்கை என்பது டேஸ் முன்னிலையில் நிகழும் ஒரு வேதிவினையாகும். ஒளியினுடைய முன்னிலையில் நிகழ்கிறதுக்கு பேர் தான் வந்து ஒரு வேதிவினையாகும். ஒளினா சூரிய ஒளி. ஓகேங்களா? அப்படியா வச்சுக்கோங்க, சூரிய ஒளி. அடுத்து இரும்பாலான பொருட்கள் டேஸ் உதவியுடன் துருப்பிடிக்கின்றன. நீரும் ஆக்சிஜனால தான் இது வந்து இரும்பு வந்து துருப்பிடிக்குது. நீரும் ஆக்சிஜனும். டேஸ் யூரியா தயாரிப்பில் பயன்படுகிறது. யூரியா தயாரிப்பதில் அடிப்படை பொருளாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அம்மோனியா. அடுத்து பிரைன் கரைசலின் மின்னார் பகுத்தல் என்னென்ன கிடைக்குதுன்னா பார்த்தீங்கன்னா குளோரினும் ஹைட்ரஜனும். குளோரின் ஹைட்ரஜன் இதை பயன்படுத்தி தான் நம்ம குளோரின் வாயு வந்து நீர் சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. குளோரின் ஹைட்ரஜன். குளோரின். ஓகேங்களா? டேஸ் ஒரு வேதிவினையின் வேகத்தை மாற்றும் ஒரு வேதிப்பொருள். எது வேகத்தை மாற்றம்னா வினையூக்கி. வினையூக்கி யூஸ் பண்ணுறப்ப அந்த வேதிவினையானது வேகமாக நடைபெறும். வெட்டப்பட்ட காய்கறிகள், பழங்கள் பழுப்பு நிறமாக மாற காரணம் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபினாலிக் சேர்மங்கள். இந்த ஃபினாலிக் சேர்மங்கள் தான் வந்து ஆக்சிஜனுடன் சேர்ந்து மெலனின் வந்து உருவாகுது. ஓகேங்களா? அந்த ஃபினாலிக் சேர்மங்கள் தான் காரணம். இதுதான் வந்து ப்ளஸ் ஆக்சிஜன். ஓகேங்களா? இது ஆக்சிஜனுடன் சேர்ந்து தான் இந்த இது ஒரு பழுப்பு நிறமாக மாறுது. ஒரு வேதிவினை என்பது தற்காலிக வினையாகும். தவறு. வேதிவினைங்கிறது நிரந்தரமாக இருக்கும். ஒரு வேதிவினையின் போது நிறமாற்றம் நிகழலாம். சரி.
சுட்டச்சுண்ணாம்பிலிருந்து நீற்று சுண்ணாம்பு உருவாவது ஒரு வெப்பம் கொள்வினையாகும். இது தவறு. ஏன்னா இது வெப்பம் உமிழ்வினை. ஒரு வெப்பம் வந்து வெளியிடப்படும், அதனால இது வெப்பம் உமிழ்வினை. CFC என்பது ஒரு மாசுபடுத்தியாகும். சரி. குளோரோஃப்ளோரோ கார்பன் வந்து மாசுபடுத்தி. 5வது, சில காய்கறிகள் பழங்களை வெட்டி வைத்தால் பழுப்பு நிறமாக மாறுவது மெலனின் உருவாதலினால்தான் ஆகும் அப்படிங்கிறது. அதாவது பழுப்பு நிறமாக மாறுறதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினாப்திலின் சேர்மங்கள், அதில் உள்ள ஆக்சிஜன் வந்து உடன் செய்கிறதுனால தான் அது வந்து மெலனின் மாதிரி உருவாகுது. அந்த பழுப்பு நிறமாக மாறுவதுக்கு வந்து காரணம் தான், பழுப்பு நிறமாக மாறுறது வந்து மெலனின் தான். ஆனால் மெலனின் அங்கே வந்து மெலனின் உருவாகுதுன்னு சொல்ல முடியாது. அதாவது அந்த நிகழ்ச்சிக்கு தான் மெலனின் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இது வந்து தவறு. அந்த பழுப்பு நிறமாக மாறக்கூடிய நிகழ்ச்சி தான் மெலனின்னு சொல்கிறாங்களே தவிர அதுக்கு அந்த உருவாகிறதுலே மெலனின்கிற ஒரு இதுதான் வேதி சேர்மம் தான் காரணங்கிறது சொல்கிறது தவறு. ஏன்னா அந்த சேர்மம் வந்து பழுப்பு நிறமாக மாற்றுறதில்ல. ஃபினாலிக் சேர்மங்கள் வந்து ஆக்சிஜனுடன் சேர்வதனால தான் வந்து நமக்கு வந்து அது பழுப்பு நிறமாக மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் வேணா புக்லேயே காட்டுறேன் பாருங்க. பாருங்க, இந்த பாடத்தில் பார்த்தீங்களா, அந்த ஆப்பிளில் உள்ள செல்களில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பாலிஃபினால் ஆக்சிடோஸ் அல்லது டைனோசன் என்ற என்சைம் இருக்கும். அந்த என்சைம் வந்து என்ன ஆகும், ஆக்சிஜனுடன் தொடர்பு கொள்ளும்போது அதில் உள்ள பினாலிக் சேர்மங்களை பழுப்பு நிறமிகளாக மாற செய்கின்றன. ஓகேங்களா? இந்த சேர்மம் வந்து ஆக்சிஜனுடன் சேர்ந்து ஃபினாலிக் சேர்மம் உருவாகுது இல்லையா, இதனால தான் அந்த ஆப்பிள் வந்து பழுப்பு நிறமாக மாறுது. ஓகேங்களா? அப்போ அந்த பழுப்பு நிறமிகளை தான் மெலனின், அந்த நிறமிகளை தான் மெலனின்னு சொல்கிறாங்களே தவிர மெலனினால தான் அது பழுப்பு நிறமாக ஆகுது அப்படின்னு சொல்கிறது தவறு. ஓகேங்களா? அப்போ பழுப்பு நிறம் ஆகுறதுல என்ன ஆப்ஷன் கொடுத்தாலும் நீங்கள் எழுதலாம். பாலிஃபினால் ஆக்சிடேஸ்ன்னு சொன்னாலும் எழுதலாம், டைரோசினஸ்ன்னு எழுதலாம், அப்புறம் ஃபினாலிக் சேர்மங்கள் எழுதலாம். எது வந்து பழுப்பாக மாறுதுன்னா ஃபினாலிக் சேர்மங்கள் தான் பழுப்பு நிறமாக மாறும். ஓகேங்களா? அப்புறம் அந்த பழுப்பு நிறமிக்கு பேர் தான் மெலனின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் மெலனினை தவிர அந்த மெலனினாலேயே வந்து அது பழுப்பு நிறமாக மாறுறது அப்படிங்கிறது தவறானது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க அதை. ஏன்னா கொஷின் அது மாற்றி மாற்றி கேட்கலாம். ஓகேங்களா? எந்த சேர்மம் எதனோட சேர்ந்து பழுப்பு நிறமாக ஆகுதுன்னு கேட்டாங்க வேணா அதுக்கு என்ன ஆன்சர்லாம், ட்ரைசோசனைஸ் பாலிஃபினால் ஆக்சைடஸ் வந்து ஆக்சிஜனுடன் சேர்ந்தனால பிளானிக் சேர்ங்கிற பழுப்பு நிறமாகக்கூடிய சேர்மம் வந்து பிளானிக் சேர்மங்கள். ஓகேங்களா? துருப்பிடித்தல் இரும்பு, மின்னார் பகுத்தல் பிரைன் கரெக்ட். அடுத்து வெப்ப வேதிவினை சுண்ணாம்புக்கல் சிதைவடைதல். ஒளி வேதிவினை ஒளிச்சேர்க்கை. வினைவேக மாற்றம் ஹேபர் முறை. அதுக்கடுத்து ஊசி போகுதுன்னா மீன் வந்து ஊசி தான் போகும், கெட்டு போகுது இல்லையா. ஓசோன்கிறது ஆக்சிஜன், ஏன்னா ஆக்சிஜனால தான் இந்த ஓசோன் வாயு உருவாகுது. மங்குதல் அப்படின்னா அது வந்து ஒரு வேதி வினையினால தான் மங்குது. ஓகேங்களா? ஈஸ்ட் உயிரி வினையூக்கி. கால்சியம் ஆக்சைடு சிதைவடையுது. கால்சியம் ஆக்சைடு சிதைவடைகிறதுனால தான் அந்த சுண்ணாம்பு கல் நீர்த்த சுண்ணாம்பம் ஆகுது. ஓகேங்களா? இப்போ 6வது லெசனுடைய புக் பேக் கொஷின், நுண்ணுயிரிகள் லெசனுடைய புக் பேக் கொஷின். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து நுண்ணுயிரிகள் டேஸ் என்ற டேஸால் அளவிடப்படுகின்றன. மைக்ரான் அப்படிங்கிற அழகால் தான் அளவிடப்படுகிறது. உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை கொண்டது வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் தான். அடுத்து டேஸ் ஒரு ப்ரோகேரியாட்டிக் நுண்ணுயிரி ஆகும். ப்ரோகேரியாட்டிக் நுண்ணுயிரி வந்து பாக்டீரியா. அடுத்து பாக்டீரியா வடிவத்தின் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 வகையாக. ஓகேங்களா? கசையிலின் அடிப்படையில் 5 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. வடிவத்தின் அடிப்படையில் 4 வகையாக. அடுத்து ஆல்காவின் தாவர உடலம் தாலஸ் அப்படின்னு வரும். டேஸ் பூஞ்சியிலிருந்து தயாரிக்கப்படுவது பெனிசிலியம் என்று அழைக்கப்படுகிறது. பெனிசிலியம் கிரைசோஜீனம்.
பெனிசிலியம் கிரைசோஜீனம் அப்படிங்கிற பூஞ்சையிலிருந்து தான் பெனிசிலியம் அப்படிங்கிற மருந்து கண்டுபிடிக்கப்படுது. நோய் எதிர்ப்பு மருந்து தயாரிக்கப்படுகிறது. டேஸ் என்பவை நோய் தொற்றுடைய புரத துகள்களாகும். பிரியான் அப்படிங்கிறது தான் வந்து நோய் தொற்றுடைய துகள்கள், புரத துகள்கள்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பிரியானை தான் வந்து நோய் தொற்றுடையதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து செல்லுக்கு வெளியே காணப்படும் வைரஸ்கள் விரியான்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நுண்ணுயிரிகளை டேஸ் உதவியில் மட்டுமே காண முடியும். நுண்ணோக்கியின் மூலமே மட்டுமே காண முடியும். பாக்டீரியாவின் ஒரு முனையில் கசை இலைகள் பெற்றவை. கசை இலைன்னு சொல்லாங்க. கசை இலைகள் அப்படின்னு சொல்றதுனால ஒரு முனை கற்றை கசை இலை அப்படின்னு சொல்லணும். ஒரு முனை கற்றை கசை இலை. ஒரு முனை கற்றை. அதே ஒரே ஒரு கசை இலைன்னு மட்டும் தான் ஒரு முனை கசை இலை அப்படின்ற. இது வந்து ஒரு முனை கற்றை கசை இலை அப்படின்னு சொல்லுவோம். நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியம் ரைசோபியம். காசநோய் எதால் ஏற்படுது? காசநோய் வந்து பாக்டீரியானால் ஏற்படுது. அந்த பாக்டீரியாவுடைய பேர் பார்த்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். அடுத்து வந்து குருங்கிறது பிரியான். அதாவது பிரியானால் ஏற்படக்கூடிய ஒரு விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய பாலூட்டி விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான் வந்து குரு. இது வந்து மூளையினுடைய அமைப்புகளை ஏற்படுத்தும் ஒரு நோய். அப்போ குரு அப்படிங்கிறது பிரியான். ப்ரோபயாட்டிக்ஸ், லாக்டோபேசிலஸ், அசிடோஃபிலஸ். எட்வர்ட் ஜென்னர் தான் தடுப்பூசியை கண்டுபிடிச்சவர். சரிங்களா? அடுத்தது சரியா தவறா? நோய் உண்டாக்கும் நுண்ணுயிரிகள் நோய் கிருமிகள் என அழைக்கப்படுகின்றன. சரி. பெண் அனாபிளஸ் கொசுக்கள் தான் டெங்கு வைரஸை எடுத்து செல்லுது. கரெக்டு. சின்னம்மை ஒரு தொற்று நோயாகும். சரி. சிட்ரஸ் கேன்சர் வந்து பூச்சிகளால் பரவுகிறது. சிட்ரஸ் கேன்சர் இல்லை, அது வந்து காற்று நீர்னால பரவுது. ஈஸ்ட் அதிக அளவில் ஆல்கஹாலை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. சரி. அடுத்து கூற்று மற்றும் காரணம். மலேரியா புரோட்டோசோவினால் உண்டாகிறது. சரி. மலேரியா வந்து புரோட்டோசோவினால் தான் உருவாகுது. இந்நோய் கொசுவினால் பரவுகிறது. சரி. கூற்று ஆல்காக்கள் பிறசார்பு உயிரிகளாகும். காரணம் அவை பச்சையத்தை பெற்றிருப்பதில்லை. கூற்றே தவறு. பிறசார்பு உயிரில் அது வந்து தற்சார்பு உயிரி. ஏன்னா ஆல்காவில் பசுங்கணிகம் காணப்படுது. காரணம் பார்த்தீங்கன்னா அவை பச்சையத்தை பெற்றிருப்பதில்லை. பச்சையத்தை பெற்றிருக்கிறது. இதுவும் தவறு. ஓகேங்களா? அப்போ ஆல்காக்கள் பிறச்சார்பு உயிரினங்கிறது தவறு, காரணமும் தவறு. ஓகேங்களா? இந்த கூட்டில் பார்த்தீங்கன்னா மலேரியா வந்து புரோட்டோசோவினால் உண்டாக்கிங்கிறதும் சரி, இது கொசுனால் பரவக்கூடிய நோய் அப்படிங்கிறது காரணமும் சரி. ஓகேங்களா? நம்ம அடுத்தது படம் பார்க்கலாம். அடுத்த படம் பார்த்தீங்கன்னா தாவர உலகம் 7வது படத்துடைய புக் பேக் கொஷின். வகைப்பாட்டியல் என்ற சொல் டேஸிலிருந்து பெறப்பட்டது. வகைப்பாட்டியல் என்ற சொல் டேஸிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா இது வந்து டாக்சிஸ் நாமஸ். இது என்னென்ன சொல்ல இருந்துன்னா டாக்சிஸ் நாமஸ், NOMOS. இந்த 2 சொல்லிலிருந்து தான் வகைப்பாட்டியல் என்ற சொல் பெறப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து இருசேர்ப்பு ஏற்படும்படியே முதலில் டேஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. யாருன்னு பார்த்தீங்கன்னா லின்னேயஸ். அடுத்தது 3வது கொஷின். ஜெனினா பிளான்டாரம் என்ற நூலை எழுதியவர் பெந்தம் ஹூக்கர். பெந்தம் மற்றும் ஹூக்கர். ஓகேங்களா? 2 பேர் எழுதினாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விதைகளை தாவர விதைகள் டேஸ் வித்தலைகளை மட்டுமே கொண்டுள்ளன. ஒரு விதலை என்னன்னா ஒரே ஒரு வித்தலைகளை மட்டும்தான் கொண்டிருக்கும். 2 வித்தலைனா 2 இது கொண்டிருக்கும். பழுப்பு பாசி டேஸ் வகுப்பை சார்ந்தது. பழுப்பு பாசி டேஸ் வகுப்பை ஃபியூகோ சாந்தின். ஃபியூகோ
அடுத்த கொஷின், 6வது கொஷின். அகரகர் டேஸ் என்ற பாசியிலிருந்து பெறப்படுகிறது. சிவப்பு பாசி. பூஞ்சைகளின் சேமிப்பு பொருள் கிளைக்கோஜன் மற்றும் என்சைம். சரி, எண்ணெய். கிளைக்கோஜன் மற்றும் எண்ணெய். டேஸ் ஒரு முதல் நில தாவரம். டெரிட்டோஃபைட்டா தான் ஒரு முதல் நில தாவரம். ஓகேங்களா, டெரிட்டோஃபைட்டா. டெரிட்டோஃபைட்டா. டேஸ் தாவரங்களில் சைலம் மற்றும் ஃப்ளோயம் காணப்படுவதில்லை. 9வது கொஷின். ஃப்ரையோஃபைட்டா தாவரங்களில் தான் வந்து சைலம் மற்றும் ஃப்ளோயம் காணப்படுவதில்லை. ஃப்ரையோஃபைட்டா. டேஸ் தாவரங்களில் வலைப்பின்னல் நரம்பமைவு காணப்படுகின்றது. இருவித்திலை தாவரங்களில் தான் வந்து வலைப்பின்னல் நரம்பமைவு காணப்படுகின்றது. இருவித்திலை. அடுத்தது, தூதுவளையின் இரு சொற்பெயர் சொல்லானம் ட்ரைலோபேட்டம் ஆகும். இதில் சொல்லானம் என்ற சொல் எதை குறிக்கிறது? சொல்லானம் ஃபர்ஸ்ட் எழுத்து எப்பவுமே பேரினம், ரெண்டாவது வந்து சிற்றினம். அப்போ இது வந்து பேரினம். டேஸ் காலனி வடிவில் காணப்படும் பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு வால்வாக்ஸ். அடுத்து 3வது கொஸ்டின். ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் டேஸில் சேமிப்பு பொருளாக உள்ளது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு பாசியில், சிவப்பு பாசின்னு கொடுத்துருக்க மாட்டாங்க, இல்லைன்னா பைக்கோ இருத்திரைன்னு வரணும். எனக்கு இந்த ரோடோஃபைசிங்கிறது டவுட்டாக தான் இருக்குது. ரோடோஃபைசின்னு சில பேர் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. பட் வந்து சிவப்பு பாசி தான் இது ஆன்சர். ஓகேங்களா. உண்ணத்தகுந்த காளான் அகாரிகஸ். டேஸ் தாவரங்கள் மண்ணெரிப்பை தடுக்கிறது. ஃப்ரையோஃபைட்டா தாவரங்கள் தான் மண்ணெரிப்பை தடுக்கிறது. அடுத்தது 6வது கொஸ்டின். நிலத்தாவரங்களில் முதல் வாஸ்குலர் பூவா தாவரங்கள் டெரிடோஃபைட்டா. நிலத்தாவரங்களில் பூவா தாவரங்கள் டெரிடோஃபைட்டா. நன்கு வளர்ச்சியடைந்த ஸ்பாரோபைட்டிக் தாவர உடலம் காணப்படுவது டெரிடோஃபைட்டா. ஓகேங்களா. இருசொற் பெயர் முறையே முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1623. பென்சிலின் ஒரு உயிர் எதிர்பொருள். இவை எதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பூஞ்சைகள். அதான் பென்சிலின் நொட்டேட்டம் என்ன பூஞ்சையிலிருந்து பிரித்தெடுக்கப்படுது. அடுத்து சரியா தவறா? பாலிப்பெட்டவில் இதழ்கள் தனித்தவை. சரி. அடுத்து இரு சொற்பெயரில் 2க்கு மேற்பட்ட சொற்களை கொண்டு இருக்கும். தவறு. 2 சொற்கள் மட்டும்தான் இருக்கும் இதில். ஓகேங்களா. பேரினம் சிற்றினம் 2 சொல்லுதான் இருக்கும். 3வது, செயற்கை முறை வகைப்பாட்டானது தாவரத்தின் உடல பண்புகளை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது தவறு. புறத்தோற்ற பண்புகளை அடிப்படையாக கொண்டது. சரிங்களா, புறத்தோற்ற பண்பு. அடுத்து 4வது கொஸ்டின். பூஞ்சைகளின் செல் சுவர் கைட்டினால் ஆனது. சரி. இது உடலமைப்பு வந்து தாலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பூஞ்சைகளுக்கு. ஓகேங்களா. அடுத்தது 5வது கொஸ்டின். பைனஸ் ஒரு மூடிய விதை தாவரம். தவறு. ஏன்னா பைனஸ் வந்து ஜிம்னோஸ்பெர்ம் வகையை சேர்ந்து இது திறந்தது. ஓகேங்களா. அடுத்து 6வது கொஸ்டின். பிரேயோஃபைட்டாக்கள் நீர்வாழ் தாவரங்கள். சரி. ஏன்னா இது 2மே இருக்குது. பிரேயோஃபைட்டாங்கிறது இருவாழ் தாவரங்கள். ஓகேங்களா. அதனால் நீர் நிலவாழ் தாவரங்கள் 2மே சொல்லலாம். அடுத்து 7வது. இருவித்திலை தாவரங்கள் ஒருவித்திலை தாவரங்களை விட நன்கு வளர்ச்சியடைந்த பண்புகளை கொண்டிருக்கும் அப்படிங்கிறது சரி. 8வது கொஸ்டின். பிரேயோஃபைட்டாக்களில் மாஸ்கள் நன்கு வளர்ச்சியடைந்த தாவரமாகும். சரி. 9வது கொஸ்டின். பிரேயோஃபைட்டாக்களில் ஸ்போரோபைட்டிக் நிலை தாவர நிலை ஓங்கியது. தவறு. பிரேயோஃபைட்டாக்களில் கேமிட்டோஃபைட்டு தான் வந்து ஓங்கிய நிலை. ஓகேங்களா. கேமிட்டோஃபைட்டு தான் ஓங்கிய நிலை. கேமிட்டோ தான் வந்து ஓங்கிய நிலை. டெரிடோஃபைட்டாக்கள் இருமடிய நிலை தான் ஓங்கிய நிலை அப்படிங்கிறது தவறு. ஏன்னா ஸ்போரோஃபைட்டா தான் ஓங்கிய நிலை. ஆஞ்சியோஸ்பெர்ம்களில் விதைகள் சூலக பயனுள் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படிங்கிறது சரி. ஜிம்னோஸ்பெர்ம்களில் சூல்கள் மலர்களிலிருந்து உருவாக்கப்பட்டது. சரி.
கீழ்கண்ட இணைகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லேமினேரியா அயோடின், இது சரி. நாஸ்டாக் நைட்ரஜன் நிலைநிறுத்தம், இதுவும் சரி. பாலிசைபோனியா பசும்பாசின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி பாலிசைபோசினா எனக்கு சிவப்பு பாசி அப்படிங்கிறது தான் ஆன்சர். ரோடோஃபைசி ஃபியூகோசாந்தின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுவும் தவறு, இதுவும் தவறு. பட் ஆக்சுவலி இதில் ஆன்சர் கொடுக்கவே இல்லை, மட்டும்தான் வரும். இது தெரியல எனக்கு, ஆன்சர் ஆக்சுவலி தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தோணுது. நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க இந்த ஒரு கொஷின் மட்டும். அடுத்த இணையில் வந்து பில்லாத்தஸ் சமரஸ் யூஃபோர்ஃபேசி குடும்பத்தை சேர்ந்ததுங்கிறது சரி. சொலானம் ட்ரைஃபிலட்டம் சொலனேசி குடும்பத்தை சேர்ந்தது, இதுவும் சரி. அகாலிஃபா இண்டிகா தவறு, மால்வேசி குடும்பம் இல்லை, இதுவும் யூஃபோர்ஃபேசி குடும்பம் தான். ஏகில் மார்பிலோஸ் ரூட்டேசி குடும்பம், இது சரி. அப்போ ஆஇ இது 3 ரைட்டு. அப்போ ஆன்சர் இஸ் 3. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்கொண்டவற்றில் எந்த பண்புகள் ஆஞ்சியோஸ்பெர்ம்களுக்கு பொருத்தமானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலைப்பின்னல், இணைப்போக்கு நரம்பவை, மூடிய விதை தாவரங்கள், ஃப்ளோயத்தில் காணப்படுது, இதெல்லாம் தவறு. திறந்த விதை சூலகப்பை காணப்படுவதில்லை, கேமிட்டுகள் கூம்புகளில் உற்பத்தி செய்யப்படுகின்றன, இது சரி. ட்ரெக்கீடுகள் கடத்தும் செல்கள் ஃப்ளோயத்தில் துணை செல்கள் காணப்படுவதில்லை, இதுவும் சரி. மூவங்க அல்லது நாவங்க மலர்கள் மூடிய விதையுடைய கூடிய விதை கனி கொண்டுள்ளது, இது தவறு. அப்போ வந்து ஆ இ இதுதான் 2வது தான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து பின்வரும் வரிசையில் எது சரியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரையோஃபைட்டர்களில் கேமிட்ட தாவர நிலை, பால் உறுப்பு, கேமிட்ட இணைவு, கருமுட்டை, விந்தக தாய்செல், விந்து உடலம், இதெல்லாமே சரி. ஆஞ்சியோஸ்பெர்ம்களில் மகரந்த சேர்க்கை, கருவுதல், கருமுட்டை, புதிய தாவரம் உருவாகுது, சரி. ஜிம்னோஸ்பெர்ம்களில் ஆண் கூம்பு, பெண் கூம்பு, நுனிவித்துக்கள், பெருமித்துக்கள், கருமுட்டை, புதிய வித்தக தாவரம், இதுவும் சரி. சரிங்களா. அடுத்தது டெரிடோஃபைட்டுகள் காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை, எனவே நீரில் கருவுறுதல், கருமுட்டை, இது தவறு. அப்போ ஆன்சர் வந்து ஆஇ இது ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து பொறுத்துக்க பார்க்கலாம். பெனிசிலியம் நொட்டேட்டம் பென்சிலின்கிற நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து தயாரிக்க பயன்படுகிறது, பென்சிலிங்கிற மருந்து. அடுத்து ஜிங்கோஃபைலோபா அப்படிங்கிறது உயிர் தொல்லுயிர் படிமம். அடுத்து அரக்கேரியா பிட்வில்லி அலங்கார தாவரமாக பயன்படுது. டீனியோஃபெடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேற்றுப்புண், கால்பாத நோயெல்லாம் வந்து ஏற்படுது. பைரிக்ளோரியா ஒரைசா அப்படிங்கிறது நெல்லின் வெப்பு நோய். ஓகேங்களா. அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்கு வந்து 4, ஆக்கு 4, ஆக்கு வந்து 1, ஆக்கு வந்து 5, ஈக்கு வந்து 3க்கு 2. அப்போ இதுதான் ஈக்கு வந்து டீனியோஃபெடிஸ், ஈக்கு வந்து 4வது கொஷினுக்கு 3 கரெக்ட். ஊக்கு வந்து 1, ஊக்கு வந்து பைரிக்ளோரியா ஒரைசாக்கு வந்து நெல்லின் வெப்ப நோய், ஊக்கு 1 கரெக்ட். அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. டேஸ் என்பது உறுதியான தடித்த வெண்ணிற உரையாக அமைந்து கண்ணின் உள்பாகங்களை பாதுகாக்கிறது, ஸ்க்ளீரா. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ளீரா. அடுத்தது 2வது கொஸ்டின். உடலின் உள் சூழ்நிலையை சீராக பராமரித்தல் என்பது தன்னிலை காத்தல், ஹோமியோஸ்டாசிஸ். காற்றிலா அல்லது ஆக்சிஜனேற்ற சூழலில் குளுக்கோஸ் சிதைவடைந்து டேஸை கொடுக்கும், லாக்டிக் அமிலம். காற்றில்லா சுவாசத்தில் லாக்டிக் அமிலம். டேஸ் செல்கள் என்பது சிறப்பு வாய்ந்த செல்களாகும், அவை உடலின் எந்த செல்லாகவும் மாற இயலும் மூல செல்கள் தான் உடலினுடைய சிறப்பு வாய்ந்த செல்கள். வாயு பரிமாற்றமானது நுரையீரலுக்கு உள்ளேயும் வெளியேயும் நடைபெறும் நிகழ்விற்கு சுவாசம் என்று பெயர். சவுடு பரவலின் மூலம் கரைசலின் இடப்பெயர்ச்சி செறிவு குறைவான கரைசலிலிருந்து செறிவு மிக்க கரைசலுக்கு செல்லும். பரவல் தான் வந்து செறிவு மிக்க கரைசலிருந்து செறிவு குறைவானதுக்கு, அதே சவுடு பரவல்னா செறிவு குறைவான கரைசலிலிருந்து செறிவு மிக்க கரைசலுக்கு செல்லும். சைட்டோபிளாசத்தை விட குறைந்த கரைபொருள் செறிவும் அதிக நீர் செறிவும் உள்ள டேஸ் கரைசலில் இரத்த சிவப்பணுக்கள் உள்ளன. அதாவது குறைந்த கரைபொருள் அதிக நீர் செறிவு அப்படின்னா அதுக்கு வந்து குறை செறிவு கரைசல். அதுக்கு அடுத்தது கோடிட்டிடங்கள். டேஸ் என்பது உயிரினங்களின் அமைப்பு மற்றும் செயல் அலகு ஆகும், செல். மிகப்பெரிய செல் ஆஸ்ட்ரிச்சின்,
உடைய கோழி முட்டை செல் தான். ஆஸ்ட்ரிச் நெருப்பு கோழி முட்டை செல். இது டேஸ் என்பது காற்றில்லா சுவாசத்திற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு, மிகச்சிறந்த உதாரணமாகும். ஈஸ்ட் என்பது மிகச்சிறந்த. கண்களின் இறுதியில் விழித்திரையில் பின்புறம் பார்வை நரம்பு அமைந்துள்ளது. பார்வை நரம்பு தான் மூளைக்கு தேவையான அந்த மூளைக்கு தேவையான சிக்னலை எடுத்து செல்லுது இந்த பார்வை நரம்பு தான். ஊடுபரவல் ஒழுங்குபாடு என்ற பதம் டேஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஹேபர். செல்லானது டேஸ் என்ற அழகால் ஆக்கப்படுகிறது. மைக்ரான். சரியா தவறா? குறைந்த செறிவு கரைசலில் செல்லிற்கு உள்ளே உள்ள கரைசலின் செறிவும் செல்லிற்கு வெளியே உள்ள கரைசலின் செறிவும் சமம். தவறு. இப்படி செல்லிற்கு உள்ளேயும் வெளியே உள்ள செறிவு சமமாக இருந்துச்சுன்னா அந்த செறிவு வந்து ஒத்த செறிவு. ஒத்த செறிவு. அடுத்து, குறைந்த செறிவுடைய மூலக்கூறுகள் அதிக செறிவுடைய மூலக்கூறுகளுக்குள்ள பகுதிக்கு இடம்பெறுவது பரவல் எனப்படும். குறைந்த செறிவுடைய மூலக்கூறுகள் அதிக செறிவுடைய மூலக்கூறுகள் குறைந்த செறிவுடைய மூலக்கூறுகளுக்கு பரவுவதுக்கு பேர் தான் பரவல். இது வந்து சவ்வூடு பரவல். ஓகேங்களா? அப்போ இது தவறு. இதுக்கு என்ன மாற்றி எழுதணும்னா அதிகத்திலிருந்து குறைந்த பகுதியை நோக்கி செல்லும். குறைந்த அதிகத்திலிருந்து குறைவு. மனிதன் ஒரு வெப்ப இரத்த பிராணி. சரி. தசை மடிப்புகளால் ஆன குரல் பையானது காற்று நுழையும் போது அதிர்வடைந்து ஒலியை எழுப்புகிறது அப்படிங்கிறதும் சரி. அக்குவஸ் திரவம் முன் கண்ணறை திரவம் கண்ணின் வடிவத்தை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. தவறு. இந்த அக்குவஸ் திரவம் எதுக்கு பயன்படுதுன்னா லென்ஸுக்கும் விழிவெண்படலத்துக்கும் ஊட்டம் அளிக்கிறதுக்கு தான் பயன்படுது. ஓகேங்களா? லென்ஸுக்கும் விழிவெண்படலத்துக்கும் ஊட்டம் அளிக்க தான் பயன்படுது. ஓகேங்களா? ஊட்டம் அளிக்க. அடுத்து பொறுத்துக பார்க்கலாங்களா? சிதை மாற்றத்தின் உதாரணத்தை கொண்டு பொறுத்துக. கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் குளுக்கோஸாக மாறுது. குளுக்கோஸ் கார்பன் டை ஆக்சைடு நீர் மற்றும் வெப்பம். புரதம் அமினோ அமிலமாக மாறுது. ஓகேங்களா? அடுத்து வளர்ச்சிதை மாற்றத்தை கொண்டு உதாரணத்தை கொண்டு பொறுத்துக. குளுக்கோஸ் கிளைக்கோஜன் மற்றும் பிற சர்க்கரைகள். அமினோ அமிலம் நொதிகள் மற்றும் ஹார்மோன்கள் மற்றும் புரதங்கள். நொதிகள், ஹார்மோன்கள் மற்றும் புரதங்கள். கொழுப்பு அமிலம் கொழுப்பு மற்றும் பிற ஸ்டீராய்டுகள். ஓகேங்களா? அடுத்தது சரியான முறையில் வரிசைப்படுத்துக. திசுக்கள், உறுப்பு மண்டலம், உயிரினம், செல், உறுப்பு. அப்போ செல்லுங்கிறது ஃபஸ்ட்டு வரும். செல்கள்லாம் சேர்ந்து தான் திசுக்கள் உருவாகுது. திசுக்கள் சேர்ந்து உறுப்பு உருவாகுது. உறுப்புகள் சேர்ந்து உறுப்பு மண்டலம். உறுப்பு மண்டலம் சேர்ந்து ஒரு உயிரினம் உருவாகுது. இதான் வரிசை. 1 2 3 4 5. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.